ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் வேட்பாளர் திமுகவின் வேட்பாளர் ஆளும் அரசின் வேட்பாளராக திரு சந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு தேர்தல், சட்டப்பேரவைக்கு இன்னொரு 11-12 மாசம், ஒரு வருஷம் வச்சுக்கலாமே, அந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி பார்க்கிறார் சார்? நிச்சயமாக இந்த தேர்தல் வந்திருக்க கூடாது. அருமையன் EVKS அவர்கள் தவறி இருக்கவும் கூடாது. இது இந்த தேர்தலை யாரும் எதிர்பாராத விதத்தில் வந்த தேர்தல். அப்படி வந்த தேர்தலை நாம விட்டுவிடவும் முடியாது. ஏனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில பல மக்கள் நல திட்டங்களாலே மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என்று சொல்லி தலைவர் தளபதி அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி அதை பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேர்தல். 2026 தேர்தலினுடைய முன்னோட்டமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் எப்படி ஆதரிக்க போகிறார்கள் என்பதை கட்டியம் கூறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஒரு பக்கம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. நீங்க வந்த கட்சியில இருந்த தேமுதிகவும் நாங்க இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. இந்த களம் மேலும் சாதகமா இருக்கு அவங்களுக்கு சார்? இதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் எந்த கட்சி குறிப்பிட்டு சொல்லல. எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், நீங்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து என்னை எதிர்த்தாலும் சரி அல்லது தனித்தனியாக நின்று எதிர்த்தாலும் சரி, எல்லாவற்றையும் சந்தித்து நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேதான் என்னுடைய பதில். அவங்க தனித்தனியா கட்சி நின்னாலும் சரி, எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைத்து கள்ள கூட்டணி அமைத்து ஒற்றுமையாக ஒன்னா நின்று எதிர்த்தாலும் சரி, இந்த தேர்தலிலே கதாநாயகன் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய மக்கள் நல திட்டங்கள் தான் கதாநாயகனாக இருக்கப் போகிறது. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களை மக்கள் உச்சி முகர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால யார் எப்படி வந்தாலும் சரி, இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகின்றது. எதிர்த்து நிற்கின்ற யாராக இருந்தாலும் சரி, வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை ஒரு எதிரில் இருக்கின்ற ஒரு கட்சி பெறவில்லை என்கின்ற அளவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறார்கள். அதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய தோழமை கட்சிகளும் நாங்கள் இன்றைக்கு வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். மிக்க நன்றி. இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக திமுகவுக்கும் இருக்கிறது. சட்டப்பேரவைக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் என்பதால் ஆளும் தரப்பு மிக தீவிரமாக இந்த தேர்தலில் களம் காண இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.